விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 48வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என்ஜல் அதனையா அவர்கள் உத்திர மேரூரில் இருந்து. வார்களையா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களின் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் பாடல் 48. காமக் கொடுமை. தீம உள்ளன யாவையும் தந்திடும், சிறப்பும் தோம் இல் செல்வமும் கெடுக்கும், நல் உணர்வினை தொலைக்கும், ஏம நன்னறி தடுத்து இருள் உய்த்திடும். இதனால் காமம் அன்றியே ஒரு பகை உண்டுகொள் கருத்தில். காமக் கொடுமை. தீமையுள்ளன யாவையும் தந்திடும், தீமையுள்ளன யாவையும் தந்திடும், சிறப்பும் தோம் இல் செல்வமும் கெடுக்கும், நல் உணர்வினை தொலைக்கும், ஏவ நன்னெறி தடுத்து இருள் உய்த்திடும். இதனால் காமம் அன்றியே ஒரு பகை உண்டுகொள் கருதில். பிறர் மனைவி மீது உண்டாகும் காமமானது தீமைகள் எல்லாவற்றையும் அளிக்கும், அழகையும் குற்றமற்ற செல்வத்தையும் கெடுக்கும், நல்ல அறிவியும் அழிக்கும், இன்பம் நிறைந்த நல்ல வீட்டு நெறியை தடுத்து நரகத்தில் சேர்க்கும். இதனால் ஆராயமெடுத்து மனிதர்க்கு இவையே கொடிய பகையாகும். ஆதலால் காமத்தை அன்றி மனிதருக்கு வேறொரு பகை உண்டோ? மீண்டும் பாடலை பார்ப்போம். காமக் கொடுமை. தீமையுள்ளன யாவையும் தந்திடும், சிறப்பும் தோம் இல் செல்வமும் கெடுக்கும், நல் உணர்வினை தொலைக்கும், ஏம நன்னெறி தடுத்து இருள் உய்த்திடும். இதனால் காமம் அன்றியே ஒரு பகை உண்டுகொள் கருதில். காமம் போல் ஒரு மனிதருக்கு பகை என்றுமே இல்லை. காமத்தை நீங்கள் என்றுமே மனதில் எண்ணாதீர்கள். அதனை பதிவு செய்து கொண்டு காமத்தில் நீங்கள் பகையாக மாறிக்கொள்ளாதீர்கள் என்று இப்பாடல் நமக்கு தெரிவிக்கிறது. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி 2ஆம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 48வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் அதனையா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. நன்றிகளையா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.